தங்கவயல் மக்களுக்கு நாங்கள் கில்பர்ட்ஸ் கோல்டன் ரிப்பன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோல்டன் ரிப்பன்ஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இந்த கில்பர்ட்ஸ் பகுதியில் வந்து இயங்கின்னு வரோம். அதனோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து 20ஆம் ஆண்டு இந்த நியூ இயர் புத்தாண்டு செலிப்ரேஷன் வந்து ஒரு 20 வருடங்களாக இன்னைக்கு 20வது வருடம். அந்த வருடத்துல சிறு பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டு போட்டிகள், ஒரு டான்ஸ் காம்படிஷன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறோம். அதே மாதிரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலூர் அந்த மாதிரியான பல ஆர்கெஸ்ட்ராக்களை இன்னிசை கச்சேரிகளை வந்து நடத்தி வந்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த வருடம் வந்து புத்தாண்டு நிகழ்ச்சியை வந்து தொடங்கி இருக்கிறோம். 20ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியில 2 நாள் வந்து ப்ரோக்ராம் வந்து நடைபெறுது. அதுல பிள்ளைகளுக்கான ஓட்டப்பந்தயம், விளையாட்டு போட்டிகள், தாய்மார்களுக்கான மியூசிக்கல் சேர் போன்ற போட்டிகளை வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு சரியாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கராத்தா காம்படிஷன் அது வந்து நடக்க போகுதுங்க. அதுக்கப்புறமா சிறு பிள்ளைகளுக்கு வந்து நடன போட்டிகள், ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிகள், அந்த போட்டிகள் எல்லாம் வந்து நடக்கிறது. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த கம்பளி வந்து நாங்கள் இந்த குளிர் அப்படின்றதுனால கம்பளியை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் 12 மணிக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழாவும் சரியாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு KGF புகழ் ஸ்ருதி சாகர் அவர்களுடைய இன்னிசை கச்சேரியில அதுல வந்து இன்னைக்கு ஜி தமிழ் புகழ் அதுல வந்து வீரபாண்டி அவர்கள் வந்து விழுப்புரத்துல இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு வரப்போறாங்க ஈவினிங். ஆமாங்க. அந்த ஈவினிங் நிகழ்ச்சியில KGF மக்கள் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கண்டுகொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பார்ந்த தங்கவயல் மக்களே, இந்த கில்பர்ட்ஸ் பகுதியில் வந்து கில்பர்ட்ஸ் கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு கடந்த 30 வருடங்களாக இயங்கி வருகிறது. அவங்க வந்து நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஏனோ தானம் இருக்காம மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சிறுவர்களை வந்து ஊக்கப்படுத்துகிற வகையில் நடன போட்டி இப்போ காலையிலேருந்து இங்கே நடந்துச்சுங்க. நாளைக்கும் அது மாதிரி வந்து விளையாட்டு போட்டி இங்கே நடக்க போகுது. அது வந்து சிறுவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக, பெரியவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக கோல போட்டியிலேருந்து இப்படி வந்து தொடர்ந்து பொங்கல் இப்படி எல்லா விஷயங்களும் வந்து இந்த கில்பர்ட்ஸ் கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதியில் 1 லைன் பகுதியில் வந்து 20 வருஷமா தொடர்ந்து நடத்தினுக்கிறாங்க. அதற்கு வந்து இங்க இருக்கிற பகுதி மக்கள் தான் வந்து அதனோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு வந்து முதல் காரணம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து உற்சாகமாக 20 வருஷம் தொடர்ந்து நடத்த முடியுது. அதனால இந்த பகுதி மக்களுக்கு கில்பர்ட்ஸ் கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்று மாலை இங்கே தான் கராத்தா போட்டி நடக்குது. இந்த கராத்தா போட்டின்றது வந்து மக்களுக்கு வந்து எப்படி ஹெல்த் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பெங்களூர்லேருந்து ஒரு குரூப் வருதுங்க. அந்த குரூப் வந்து டெமோ பண்ணி காட்டுது. அது இல்லாத நாளைக்கும் கூட இது மாதிரி பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. அதில் வந்து இதில் 1 லைன் பகுதி வந்து பாரம்பரியமிக்க 20 வருடமாக கில்பர்ட்ஸ் கோல்டன் ரொம்ப ஒற்றுமையாக இயங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தின்னு வராங்க. அவர்களுக்கு என்றும் இந்த மக்கள் உறுதியாக இருக்கணும், நாங்களும் உறுதியாக இருப்போம்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நாளை 1/1/2026 அன்று மாலை 6 மணிக்கு KGF புகழ் ஸ்ருதி சாகர் அன்று இந்த நிகழ்ச்சி இந்த ஸ்டேஜில் தான் நடக்க போகுது. இதில் தமிழ்நாட்டினுடைய டிவியில் ஜி டிவியில் பார்த்துருப்பீங்க, சரி பாதையில் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடக்குது. அதனுடைய பாடகர் வீரபாண்டி அப்படின்றவர் விருப்பத்தில் வந்து கலந்துக்கிறாரு. இது வந்து முதல் முறையா இந்த பகுதியில் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றது வந்து முதல் முறையா. இதில் வந்து மக்கள் எல்லாம் கண்டுகளிச்சு எங்களுக்கு ஊக்கம் தரணும்னு கேட்டுக்கிறோம்.